பாக்கெட் சைட் சிறிய கையளவு நாவல் புத்தகங்கள் 87 88லாம் பார்த்தீங்கன்னா அந்த புக்குகள்லாம் அப்போ வெளியிட்டிருக்காங்க. அந்த புக்கில் 2 ஸ்பெஷல் புக் ஒன்று இருந்திருக்கு. அதில் ஒன்று நாவல், இன்னொன்று அதோட அட்டையில் வர்ற அந்த ஃபோட்டோ, அந்த அட்டைப்படத்தில் வர்ற அந்த ஃபோட்டோ. அந்த நாவலில் வர்ற கதை காட்சிக்காக அந்த கதையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ, அதுவே ஒரு அட்டை படத்துக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மாதிரியே நிறைய புத்தகம் அதே மாதிரியே வர ஆரம்பிச்சது. அதில் ஒன்று தான் நம்ம கேவி ஆனந்த் டைரக்டர் எடுத்த ஃபோட்டோவும் முதல் முறையாக அதில் தான் வந்தது. அப்புறம் அவரை பார்த்து எல்லாரும் வியந்து கொம்பத்துன்னு ஒரு படம், அந்த படத்தில் அதான் அவருக்கு முதல் படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு எல்லையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை. அந்த கதை தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னா அதிகாலை இருளும் அடிவான வெளிச்சமும் இருக்கும் நேரத்தில் கூண்டு வண்டியில் அடியில் கொளுத்தப்பட்ட விளக்கோட சந்தைக்கு போகிற அந்த முதல் காட்சியிலேயே எல்லார்கிட்டையும் பாராட்டப்பட்டார் கேவி ஆனந்த் சார். கைதட்டி பாராட்டப்பட்டார் நம்ம கேவி ஆனந்த் சார். அதுக்கப்புறம்தான் இந்த பல படங்களில் கேமராமேனாக வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம்தான் இந்த செல்லமே, இன்னும் ஏகப்பட்ட படங்களில் கேமராமேனாக வேலை செஞ்சு கடைசியாக சிவாஜி படத்துலேயும் வேலை செஞ்சு, அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அயன் படத்தோட ஸ்கிரிப்டையும் எழுதி முடிச்சிருக்காரு. எழுதி முடித்த கையோட சூர்யாட்டையும் சொல்லியிருக்காரு. அவரோட முதல் படத்துலேயே பார்த்தீங்கன்னா டைரக்டராக, அவர் இயக்கத்தில் வந்த முதல் படத்துலேயே பார்த்தீங்கன்னா கனா கண்டின். அந்த கதையே ரொம்ப என்ன சொல்கிறது, அது நல்ல கதை. அவர் எடுத்தது அருமையான கதை. அந்த கதை நல்ல கதை. ஒன்லைனும் சரி, ஸ்க்ரீன் பிளே வைஸாகவும் சரி, அது நல்லாவே இதாக இருக்கும். ஸ்ரீகாந்தை வச்சு நல்லா இது பண்ணியிருப்பாப்புல. ஸ்ரீகாந்தும் நல்லா பண்ணியிருப்பாப்புல. பிருத்திவிராஜ், கோபிகா எல்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க அந்த படத்துலேயே. முதல் படத்தில் கதைக்களம் நல்ல இது. ஆனால் பிரமிக்க வச்சது அயனில் தான். அவர் எடுத்த 2வது படத்தில் தான். அவரோட 2வது படத்துலேயே பிரமிக்க வச்ச முதல் டைரக்டர் சங்கர்னா, ஃபஸ்ட்டு படத்துலேயே பிரமிக்க வச்சது சங்கர். இவர் 2வது படத்துலேயே பிரமிக்க வச்சிட்டாப்புல. ரெடியா மாமே வைபேத்தே மாமே சௌண்டேத்தே.
கருணாஸ், பிரபு, சரண்யா பொன்வண்ணன், ஆகாஷ்தீப் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து ஒரு கமர்ஷியல் கல்ட் மாஸ்டர் பீஸ் மூவியாக 2009 ஏப்ரல் 3 வெள்ளிக்கிழமை வெளிவந்து இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கிற அயன். இந்த படத்தை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது அவசியம் இல்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் அது ஒரு பெஸ்ட்டு மூவின்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே அது ஒரு மைல்கல்லாக இருந்தது. இந்த படத்தில் நடித்த எல்லா சைடு ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை மெயின் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் நடிச்சிருக்காங்கன்னு நமக்கு தோணாது. அந்த படத்தில் அந்த கேரக்டர் வாழ்ந்திருக்காங்கன்னு தான் தோணும். அந்த கேரக்டராகவே வாழ்ந்துப்பாங்க. தேவா வேலுச்சாமி, நம்ம சூர்யாவாக இருக்கட்டும், தமன்னாவாக இருக்கட்டும், யமுனாங்கிற கேரக்டர், ஜெகன், சிட்டி அந்த கேரக்டர். அப்புறம் நம்ம படத்தோட வில்லன் ஆகாஷ்தீப், அவர் பார்த்தீங்கன்னா கமலேஷ். பிரபு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாஸ். அப்புறம் சரண்யா பொன்வண்ணன், பார்த்திபன். இப்படி எல்லாரும் அவங்கவுங்க இதை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அதாவது கரெக்டாக செட் ஆகிருக்கும். அவங்கவுங்க கேரக்டர் கரெக்டாக செட் ஆகிருக்கும். கேரக்டர்ஸ்லாம் படம் முடிஞ்சு நம்ம மைண்டில் இன்னமும் இத்தனை வருஷம் கழிச்சும் அப்படியே மைண்டில் நிற்கிற மாதிரி பண்ணியிருப்பாரு நம்ம கேவி ஆனந்த் சார். ரைட்டிங்லேயும் சரி, டைரக்ஷன்லேயும் சரி, எல்லாம் கரெக்டாக பொருந்தி எல்லாம் கரெக்டாக இதாகி இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், காமெடி, க்ரைம், ரொமான்ஸ் எல்லாமே கரெக்டாக பொருந்தி ஒரு பக்கா கமர்ஷியல் மூவினா இதுதான் சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்த படம். இந்த படம் வந்து அப்போவே, இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து அப்போவே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கின படம். அப்போ இந்த படத்தோட சாங்ஸு, இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸு எல்லாமே கரெக்டாக பக்காவாக பொருந்தின ஒரு பக்கா மூவின்னு நான் சொல்லுவேன். ஹாரிஸ் ஜெயராஜ் சார் நல்லா பூந்து விளாண்டுருப்பார் இதில். சாமிக்கு பிறகு ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து ஏகப்பட்ட படத்தில் இசையமைச்சு வெற்றி பெற்றிருந்தாலும் எனக்கு பர்சனலாக இந்த படத்தோட ஸ்கோர்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சாங்ஸ் எல்லா பாடல்களும் அப்போவே எல்லா பட்டி தொட்டியும் ஹிட் ஆச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ அம்சங்கள் நிறைஞ்ச இந்த படத்தில் சில நம்ம கவனிக்காமல் விட்ட ஹிடன் டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம் வாங்க. அயன் ஒரு ஆகச்சிறந்த ஒரு படம். இப்போ வரைக்கும் அந்த அயனை பீட் பண்ணுறதுக்கு சூர்யா எத்தனை படம் வேணாலும் நடிச்சிருக்கலாம். இப்போ வரைக்கும் அந்த அயனை பீட் பண்ணுறதுக்கு ஒரு படம் கொடுக்கல. அயனை பீட் பண்ணுற அளவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு படம் இது பண்ணல. அதை பீட் பண்ணவும் முடியலை, பீட் பண்ணவும் முடியாது. அயன் கடுத்து என்னதான் சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3ன்னு வருஷ கட்டி சிங்கமாக நடிச்சுக்கிட்டு போனாலும் சிங்கம் 1, 2 தவிர அயனை பீட் பண்ணுறதுக்கு அவர் இப்போ வரைக்கும் ப்ராப்பராக ஒரு படம் கொடுக்கல. ப்ராப்பராக அயன் மாதிரி இதுதான்டா முழுக்க ஒரு கமர்ஷியல் மூவியாக இருக்கட்டும், இல்லை இது முழுக்க இப்போது அவர் நடிக்கிற படமெல்லாம் பார்த்தீங்கன்னா இது முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்ட்டு எடுக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அந்த ஸ்டோரியில். இப்போ ரீசண்டாக வந்த ரெட்ரோ எடுத்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதை ஒரு லவ் ஃபிலிம் தான் எடுத்தாங்க. லவ் ஃபிலிம்னு சொல்லி தான் எடுத்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃபில் எங்கெங்கேயோ எப்படியோ கொண்டு போய் முடித்தாங்க. செகண்ட் ஹாஃபையும் ஒழுங்காக எடுத்திருந்தா இன்னமும் அந்த படம் இன்னமும் நல்லா ஓடி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போவும்
என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது நல்லா தான் இருந்தது. ரெட்ரோ நல்லா தான் இருந்தது, நான் நல்லா இல்லைன்னா சொல்லலை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கதையை எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு அதை கடைசியில் இதாக இல்லாமல் முடிச்சு விட்டாங்க. இப்போது ஆகாஷ்தீப் அயன் படத்தில் வில்லன் ரோலில் ஒருத்தர் நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா, அவர் ஆகாஷ்தீப். அவர் அதுக்கப்பிறகு கவன் அவர் எடுத்த படம் தான், கேவி ஆனந்த் எடுத்த படம் தான். இந்த 2 படத்தில் தான் நடிச்சிருப்பாப்புல, அதுலேயும் வில்லன் ரோல் தான். இந்த 2 படத்துலையுமே நம்ம மைண்டில் நின்றுருக்காப்புல. வில்லன் ரோலையே 2 படம் நடிச்சு அவரையே மைண்டில் நிற்க வச்சுருக்காரு. அப்போனா பார்த்துங்க, அப்போ அவர் டேரக்டராக அங்கே நிரூபிச்சிட்டாப்புல. 2 படம் பண்ண ஒரு புதுமுக வில்லனை இன்ன வரைக்கும் மைண்டில் நிற்க வச்சுருக்காருன்னா அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கணும் அதுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒர்க் பண்ண சூர்யாவாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் இப்போவும் அயன் படம்னா அயன் படத்தில் கேரக்டர் நேம்ஸ் எல்லாம் இப்போவும் மறக்க முடியாத அந்த தேவா, யமுனா, காவேரி, இப்படி எல்லாம் மறக்க முடியாத பேராக இருக்கு. திலக், அந்த கவன் படத்தில் எடுத்திங்கன்னா திலக், இப்படி எல்லாமே மறக்க முடியாத கேரக்டர்ஸ். அந்த நேம் முதற்கொண்டு அப்படியே ஆழமாக பதிய வச்சிட்டாப்புல இல்லை டேரக்டரு, அங்கே நிரூபிச்சிட்டாப்புல, அங்கே தான் நிற்கிறாப்புல டேரக்டர். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயன் படத்தில் ஒரு சில இடங்கள்ல என்னமோ தெலுங்கு படம் பார்த்த ஃபீலும் இருக்கும். தெலுங்கு படம் மாதிரியே போகுது, இதெல்லாம் தெலுங்கு படத்தில் நடக்குங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அதெல்லாம் நமக்கு அது கதை ஓடுற வேகத்தில், அந்த படம் ஓடுற வேகத்தில் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கவே மாட்டோம். அது ஒரு மேஜிக். இப்போ அதில் நோட் பண்ணால் அதில் 1008 மிஸ்டேக் இருக்கும். ஆனால் ஒரு சில மிஸ்டேக்கஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனால் சில படங்கள் நல்லா போகுதுன்னா அதில் உள்ள சின்ன மிஸ்டேக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சில பெரிய மிஸ்டேக்காக இருக்கட்டும், நல்லா ஓடினா அதில் மிஸ்டேக் இருந்தால் என்ன, இது இருந்தால் என்ன, ஆனால் நல்லா ஓடிச்சு, அது நல்லா விறுவிறுப்பாக போச்சு, ஒரு இதாக இருந்துச்சுன்னா அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நல்லா ஓடலைன்னா அதில் மிஸ்டேக் மட்டும் இல்லை, ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் பிடிச்சி கிளின்னு கிழிச்சு விட்ருவாங்க. அது சமீப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இன்னமும் அந்த படத்தில் சொல்ல ஏகப்பட்டது இருக்குது, 1 2 இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. இந்த போலீஸ்காரங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு வர்றது, சீடி வைரம் இதெல்லாம் கடத்திட்டு வர்றது, அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ இதாக இருக்கும். அப்புறம் ஜெகன் சூர்யாவுக்கு ஃப்ரெண்டு கேரக்டரில் வந்திருப்பாப்புல. அவர் பார்த்திங்கன்னா நல்லா போய்கிட்டு இருப்பாப்புல, சூர்யாவோட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. அப்புறம் அந்த ட்விஸ்ட்டு வைக்கிற சீன்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்மளும் அதோட அப்படியே நமக்கும் அப்படியே இதாகும், என்னடா அப்படின்ட்டு ஒரு உண்டாகும். அந்த மாதிரி ஒரு அந்த வில்லனோட கை கோர்க்கிறது, அதெல்லாம் போக சூர்யாவுக்கு இருக்கிற தாய் மேலே இருக்கிற பாசம், அவங்க காதலி மேலே இருக்கிற ஈர்ப்பு, நட்பு மேலே இருக்கிற அந்த ஒரு இது எல்லாமே கரெக்டாக இதாக இருக்கும். வில்லனை பார்த்தோன்னே வர்ற அந்த ஆக்ரோஷம், அதெல்லாம் அப்படியே பார்க்கும்போது ஒவ்வொன்றா நமக்கும் ஃபீல் ஆகும். அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அருமையாக இருக்கும். இப்போது இந்த காட்சிகள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆனால் அந்த படத்தில் அயன் படத்தில் பார்க்கும்போது அது ஒரு
இதுக்கு முன்னாடி வந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேலேருந்து விலகி அது ஒரு தனித்துவமாக அப்படியே நிற்கும் மைண்டில். இந்த தொடக்க காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டிலேருந்து வரும்போதே வந்து சிடி கொண்டு வர மாதிரியும், அதை தீபாவளி அன்னைக்கு வந்து தீபாவளி அன்று அவர் கொண்டு வர மாதிரியும், அதை வந்து வில்லன் கோஷ்டி வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் காட்டியிருப்பாப்புல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதை வந்து எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறது. ஹீரோட அம்மா, அப்புறம் தாஸு, பிரபு கேரக்டர் எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அந்த பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டுக்கு போய் அந்த பாடல் முடிஞ்சு அந்த பாடலுக்குள்ளேயே பல நாடுகளுக்கு போய் அந்த பாட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அந்த பாட்டில் பல நாடுகளுக்கு போகுது. அதை பற்றியும் கேவி ஆனந்த் சார் சொல்லியிருக்காப்புல. அது பல இன்டர்வியூகளில் அப்போ உள்ள இதில் பார்த்தது தான். அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஹீரோயின் இன்ட்ரோ இல்லை ஹீரோயினை பற்றி ஏதாவது ஒரு இது ஸ்க்ரீனில் தெரியாது, ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மாட்டாப்புல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினையே காட்டுவாப்புல. ஹீரோயின் காட்சி அதுக்கப்புறம் தான் வரும். அதை கூட அழகாக எடுத்துருப்பாப்புல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட தமனா வர்ற சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் கதையை விட்டு விலகி நிற்காது, விலகி போகாது. கதையை வந்து இது நகர விடாமல் பண்ணாது. அதுவும் இதுவும் கரெக்டாக ட்ராவல் ஆகும். அது கதையை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே அழகாக அந்த கதையோட இது பண்ணி கொண்டு போயிருப்பாப்புல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு இது பார்த்தீங்கன்னா அது என்னென்னா இன்னொரு சீன் வரும். தமனா வந்து சூர்யா வந்து அம்மா கிட்ட வந்து அறிமுகப்படுத்துகிற காட்சி. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வில்லன் கோஷ்டி வந்து அவங்க அம்மாவை கொல்ல வந்து கேஸை லீக் பண்ணி விட்டு போகிறது. அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு அந்த விஷயம் தெரிய வந்து அவர் கூட வில்லன் கூட அந்த இது அதெல்லாம் வந்து அது இப்போ வரைக்கும் அது ஒரு இதாகவே இருக்குது. இப்படி ஒரு சில அந்த சீன்ஸ்லேயே வந்து அதோட பல இதை வந்து உள்ளடக்கியிருக்காப்புல நம்ம கேவி ஆனந்த். இன்னொன்று என்னென்னா மற்ற கமர்ஷியல் மூவிகளுக்கும் இந்த படத்துக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. மற்ற படத்தில் இருக்கிற அத்தனை காட்சிகளும் இதுலேயும் இருக்குது. ஆனால் இதில் வித்தியாசமாக அதுலேருந்து மற்ற படங்களில் நம்ம பார்த்த காட்சிகளும் இதுவும் ஒன்றா இருந்தால் கூட இதில் ஒரு சில பல வித்தியாசங்கள், அதை வித்தியாசத்தை வச்சு நம்ம அதை வந்து வழக்கமாக வந்து அதை காட்டியிருக்க மாட்டாப்புல, வழக்கமாக காட்டுற மாதிரி காட்டியிருக்க மாட்டாப்புல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கில்லியில் விஜய்க்கு அம்மாவா பண்ண அந்த கேரக்டர் தூக்கிட்டு வந்து இங்கே வந்து வில்லனோட ஆளாக போடுறதெல்லாம் கலைராணி அப்படின்ட்டு ஒரு இருப்பாங்க. இந்த இது பல படங்களில் நடித்து அவங்கள கொண்டு வந்து இதில் வந்து ப்ராஸ்டிடியூட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சிகள் இருக்கும்.
அதில் போட்டிருந்தது. அதுக்கு அவங்க தலைவியாக வர்ற அந்த தலைவி அவங்க அந்த இதுக்கு அதை காட்டியிருக்கிறதுக்கு இதை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். பிரபு கருணாஸ், பொன்வண்ணன், ரேணுகா, டெல்லி கணேஷ், சுபலேகா சுதாகர், இப்படி எல்லாரோட பங்களிப்பும் சிறப்பாக தரமாக கரெக்டாக அவ்வளோ இதாக இருந்திருக்கும். இதில் ஒரு கேரக்டர் இல்லைன்னா இந்த கதையே இல்லைன்ற அளவுக்கு அப்படி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது அத்தனை கேரக்டர் இருந்தால் தான் அந்த படம். இதில் அந்த ஒரு கேரக்டர் மிஸ் ஆச்சுன்னா, ஏதாவது ஒரு கேரக்டர் மிஸ் ஆச்சுன்னா அந்த இதே சொதப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அத்தனை பேரும் அப்படி, நான் தான் சொல்லியா முன்னாடியே சொன்னது தான், இதில் அத்தனை பேரும் நடிக்க மாட்டாங்க, வாழ்ந்திருப்பாங்க. நடிப்புங்கிறதே தெரியாது, நடிக்கிற